முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கும் காரியுமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறைவசனங்கள் 4 முதல் 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரை உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்ட ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சியடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். நற்செய்திக்கு முன் வசனம். எங்கள் அரசரே, போற்ற பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. நற்செய்தி வாசகம். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 14 முதல் 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த இறைவார்த்தை பகிர்விலே சந்திப்பதில் மிக பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை விரைவில் சந்திக்க இருக்கிறோம். நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த அருமையான வேளையில் நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களை நினைத்து, நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற தவறுகளை நினைத்து மனவருந்தி மீண்டுமாக இறையேசுவிடம் மன்னிப்பு வேண்டி அவருடைய இரத்தத்தினால் கழுவ பெற்று புது வாழ்வு வாழ நாம் முயற்சி செய்வோம். நம்மையே நாம் தயாரித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் என்ன நடக்கிறது பார்க்கின்ற பொழுது, யூதாஸ் இஸ்காரியோத்து எதிரிகளிடமிருந்து இயேசுவை காட்டி கொடுக்க பணம் பெற்றுக்கொண்டு அவரை காட்டி கொடுக்க வழி தேடி கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழலில் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருந்த சீடர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்தொன்று ஏற்பாடு செய்கிறார். ஏற்பாடு செய்துவிட்டு அப்பொழுது சொல்லுகிறார், என்னோடு உண்ணுகின்றவனே, அதாவது உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லுகிறார். கடைசியாக யூதாஸ் காரியத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நானா என்று கேட்கிறான். இயேசு நீயே கூறிவிட்டாய் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்விலும் ஒரு சில வேளைகளில் நாம் ஒரு சிலரை மிக அதிகமாக அன்பு செய்திருப்போம், மிக அதிகமாக நம்பி இருப்போம், மிக அதிகமாக நம்பி நாம் சொல்லக்கூடாத நம்முடைய தனிப்பட்ட அனைத்து பகிர்வுகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சில வேளைகள் அவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் விதமாக பிறரிடம் சொல்லி நம்முடைய வாழ்வில் நம்மை கீழே விழ செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இதை எவ்வாறு சந்திக்கிறார் என்பதில்தான் அவருடைய தனித்துவம் இருக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்விலும் இயேசு கிறிஸ்துவை போல மன்னித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் நம்மை காட்டி கொடுக்காத அளவுக்கு நம்மையே நாம் தயாரித்து வைத்து பக்குவப்பட்ட அறிவோடும் ஞானத்தோடும் செயல்பட வேண்டும். எதை எப்பொழுது யாரிடம் சொல்ல வேண்டும் என்றும் எப்போது எங்கே பேச வேண்டும் என்பதையும் நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த ஞானம்தான் நம்மை சிறந்த மனிதர்களாக, மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய மனிதர்களாக நம்மை உருவாக்கும். எனவே சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் நம்முடைய அனைவருடைய வாழ்விலும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகிர்விலே இருக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மனமறிந்து மீண்டுமாக ஒரு புதிய வாழ்வை தேடி செல்லுகிறோம். இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய வாழ்வில் நம்மை ஏமாற்றியவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய முதுகில் குத்தியவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். கடவுள் அவர்களை மன்னித்து மீண்டுமாக ஒரு புதிய மனதையும் புதிய ஒரு சிந்தனையும் அவர்களுக்கு கொடுத்து அனைவரையும் அன்பு செய்து புரிந்து கொண்டு வாழ தேவையான வரங்களை வேண்டி சிறப்பாக மன்றாடுவோம். கடவுளுடைய அன்பில் நிலைத்திருந்து ஒருவர் மற்றவருக்காக சிறப்பாக மன்றாடி அனைவரோடும் அன்பு செய்து வாழ்வோம். சிறப்பாக இந்த நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய வாழ்வில் நமக்கு துன்பங்கள் விளைவித்து நம்மை கஷ்டப்படுத்திய அனைவருக்காக மன்றாடுவோம். கடவுளுடைய அன்பு அவர்களை தூய்மைப்படுத்தி எப்பொழுதுமே சகோதரத்துடனும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த மனதை தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த நாள் முழுவதுமாக மன்றாடுவோம். ஆமீன்.